ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஒர்த்லெஸ் ரெக்ரெஷன் மேன்வாவோட 16வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 15 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல அந்த பிளாக் கலர் ஹார்ட்னா என்ன அப்படின்னு பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் ஜாங்கியோ நிறைய விஷயத்த கிளாரிஃபை பண்ணி வச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஸ்கார்லெட் பார்த்து ஹீரோ கூட வரேன்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்போட ஸ்டார்டிங்லயே அந்த ஸ்கார்லெட் இருந்துட்டு எனக்குமே ட்ரிமூர்ல இருந்து ஒரு விஷயம் இருக்கு, நம்ம ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு தான் போறோம் அப்படிங்கறனால சேர்ந்து போனா வழியில பேச்சு துணைக்கு ஆள் இருக்கும்ல, என்ன ஒரு ரியாக்ஷனை பார்த்தா என் கூட வரதுக்கு ஆசை இல்ல போல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படிலாம் இல்லையே, நான் வந்துட்டு ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஆக்சுவலி நான் வந்துட்டு ஹாப்பியா இல்ல, நான் ஸ்கார்லெட் கூட போற விஷயத்த வந்துட்டு பிடிக்காம இல்ல, பட் அவளுக்கு உண்டான மேஜிக்கை வந்துட்டு அவ வச்சிருக்கிற ஒரு ஜீனியஸ். சீக்கிரமே அவ வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் லெசிர் அப்படிங்கிற மேஜிக் ஸ்கூல்ல தொடங்கி அதுக்கப்புறம் கிரிம்சன் மேஜிக் டவரோட மாஸ்டரா மாறிடுவா. இந்த மாதிரி ஒருத்தி கூட ஃப்ரெண்ட் ஆகிறது வந்துட்டு நல்லதுதான். பட் எதுக்காக எல்லாருமே என் பக்கத்துல வரப்ப ரொம்பவே என் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க? உண்மையாலுமே இது வரைக்கும் எல்லாருமே என்ன சுத்தி ஏதோ ஒரு பவர் இருக்கு, அதனாலதான் அட்ராக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் ஏற்படுத்தின எல்லா கனெக்ஷனுமே பொய்யா, அது எல்லாமே ஃபேக்கா? இதே லூடு வந்துட்டு என் மேல அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காம இந்த ரைடுக்கு வராம இருந்திருந்தா லூடு வந்துட்டு இறந்திருக்க மாட்டாரு. எனக்கு வந்துட்டு இதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாதுதான், இது வரைக்கும் சந்தேகமா தான் இருக்கு. பட் உண்மையிலே அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்தினால ஸ்கார்லெட் வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணி வந்தா அப்படின்னா விஷயம் ஏதாச்சும் தப்பா ஆச்சு, லூடுக்கு நடந்த மாதிரி அவளுக்கு ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா மறுபடியும் என்னால மன்னிக்கவே முடியாது என்னையவே. அதனாலதான் அவ கூட நான் டிராவல் பண்ண விரும்பல. அதுக்கப்புறம் லாய்ட வந்துட்டு நான் காப்பாத்தினதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஜியானோட பணத்தை வந்துட்டு சர்ச் பண்ணேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒருத்தன் எப்பவுமே கொஞ்சம் மத்தவங்கள பார்த்து சஸ்பீஷியஸாவே இருந்துட்டு பிரசிஷான ஐட்டத்தை மத்தவங்க நம்பி கொடுக்காம தானே வச்சிருப்பான். பட் நான் கண்டுபிடிச்சது வந்துட்டு என்ன சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. அவங்கிட்ட ஒரு லெசர் ரீவைட்டலைசேஷன் ஸ்பில், கிரேட்டர் ரீவைட்டலைசேஷன் ஸ்பில், அதுக்கப்புறம் ஷாவலின்ஸோட அல்டிமேட் மார்ஷியல் ஆர்ட் சீக்ரெட் மேனுவல் மட்டும் தான் இருந்துச்சு. இது எல்லாமே பிரைஸ்லெஸ்ஸான ஐட்டம். இந்த பில்ல குடிச்சாதான் நிறைய இன்டர்னல் எனர்ஜி வந்துட்டு அதிகமாக்கும். நான் வந்துட்டு எதை பத்தி இப்ப கவலைப்பட்டு இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நான் ஸ்ட்ராங் ஆனாதான் தீர்வு கிடைக்கும். ஸோ என்னோட இன்டர்னல் எனர்ஜியை வந்துட்டு நான் கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைட்டலைசேஷன் ஸ்பில்ல வந்துட்டு சாப்பிட்டு அங்க உட்காந்து இருக்கிறப்ப என்ன ஆகுது, எனக்கு எந்த சேஞ்சுமே தெரியலையே. வழக்கமா உங்களோட உடம்புல அந்த எலிக்சர் வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிக்க கொஞ்சம் டைமே போதும், உடனே இன்டர்னல் எனர்ஜி வந்துட்டு சர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்படின்னா இந்த பில் வந்துட்டு ஃபேக் அப்படின்னு நினைக்கிறப்ப ஆக்சுவலா இன்டர்னல் எனர்ஜி வந்துட்டு ஹீரோட உடம்புல வர ஆரம்பிக்குது, என்னோட இன்டர்னல் எனர்ஜி வந்துட்டு அதிகமாகுது. அப்படின்னா அந்த மாத்திரை வந்துட்டு பொய்யானது கிடையாது. யூஸ்வலி இந்த மாதிரி அதை சாப்பிட்றப்போ நிறைய இன்டர்னல் எனர்ஜி வந்துட்டு வரும். பட் ஒருத்தவங்க அதை அவங்களோட உடம்புக்குள்ள சர்க்குலேட் பண்ணி அதை வந்துட்டு அவங்களுக்கு சொந்தமானதா மாத்திக்கணும். பட் நான் எதுவுமே பண்ணல, இதுல இருக்கிற எல்லா இன்டர்னல் எனர்ஜி என்னோட உடம்பு வந்துட்டு உறிஞ்சிருச்சா? இதுல இருந்து பாதியை வந்துட்டு உரியறதே பெரிய விஷயம் தான் சாதாரணமா. பட் எல்லா இன்டர்னல் எனர்ஜி எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கே, என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை அந்த இதயம் தான் இதுக்கு காரணமா அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப கம்மியா இன்டர்னல் எனர்ஜி தரக்கூடிய பில்ல சாப்பிட்டிருப்பான். அடுத்து கிரேட்டர் ரீவைட்டலைசேஷன் பில்ல வந்துட்டு சாப்பிட்றான். அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதே மாதிரி தான் நடக்குது. நான் வந்துட்டு பிராக்டிகலா இந்த ரெண்டு பில்லோட மொத்த இன்டர்னல் எனர்ஜியை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டேன். இன்டர்னல் எனர்ஜியை கம்பேர் பண்ணா கிட்டத்தட்ட சுப்ரீம் பீக் மார்ஷியல் மாஸ்டர் அளவுக்கு நான் இப்ப இன்டர்னல் எனர்ஜில அதிகமா இருக்கேன். உண்மையுமே இது அந்த பிளாக் ஹார்ட்டோட எஃபெக்ட் தானா? எனக்கு கரெக்டா தெரியல. பட் உண்மையுமே இது பெரிய கெயின் தான். எனக்கு இன்டர்னல் எனர்ஜி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறை இருந்ததை வந்துட்டு நான் இது மூலியமா பூர்த்தி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேனுவல் இதை பத்தி நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கிறப்ப ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. ஸ்ட்ரெயிட்டா ஸ்கார்லெட் கிட்ட போயிட்டு நான் ட்ரிமூருக்கு போல அப்படின்னு சொல்றப்ப அவர் நீ வந்துட்டு ட்ரிமூருக்கு போகாம பிரெடான் அப்படிங்கிற இடத்துக்கு போறியா, எதுக்காக திடீர்னு உன்னோட டெஸ்டினேஷன் வந்துட்டு மாத்தின அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உன் கூட வர முடியாதுக்கு மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு ஷாவ்லின் டெம்பிளோட சீக்ரெட் மார்ஷியல் ஆர்ட் மேனுவலை வந்துட்டு கண்டுபிடிச்சேன், அதை அவங்கள்ட்டே கொடுக்க போறேன். பிரெடான்ல தானே அந்த ஷாவ்லின் டெம்பிள் இருக்கு அப்படிங்கிறப்ப நீ என்ன பைத்தியமா, எதுக்காக அதை வந்துட்டு அவங்கள்ட்ட கொடுக்க போற, அதுக்கு பதிலா நீ அதை கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு வித்துற வேண்டியதானே அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு ஆல்ரெடி அதை நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன், பட் அது வந்துட்டு ரொம்பவே இன்கிரெடிபிளான ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேனுவல், பட் அது வந்துட்டு மத்தவங்களுக்கு புரியாது, கம்மியான விலைக்கு தான் போகும். சோ அதனாலதான் திருப்பி போயிட்டு அந்த ஷாவ்லின் டெம்பிளே நான் கொடுத்தேன் அப்படின்னா நல்ல ரிவார்டு அவங்களா பார்த்து எனக்கு தருவாங்கல்ல அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு அதனாலதான் என் கூட உன்னால வர முடியாது அப்படிங்கிறப்ப ஆமா ஏன்னா உனக்கு அந்த ட்ரிமூர்ல தானே வேலை இருக்கு அப்படிங்கிறப்ப ஸ்கார்லெட் இருந்துட்டு இல்லையே எனக்கு அந்த பிரெடான்லயுமே இருந்துட்டு வேலை இருக்கு, ஆக்சுவலி அது வந்துட்டு உண்மையான வேலை கிடையாது, எனக்கு இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஆசை, எனக்கு இந்த சிட்டி எல்லாம் சூட்டே ஆகாது, இந்த மவுண்டைன் மாதிரியான இடம் தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் செட்டிலும் ஆக போறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த மர்ஷிய மவுண்டைன் மாதிரினா மறுபடியும் குளிக்காம இருக்க போறியா அப்படிங்கிறப்ப இல்ல நான் குளிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட மண்டையிலேயே வந்துட்டு ஒரு பஞ்ச் பண்ணிருக்கா. சரி இப்ப நம்ம ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணலாம் தானே அப்படின்னு கேட்டுட்டு
சொல்லிட்டு அவளே புடிச்சு ஹீரோ சரி சொல்ற மாதிரி மண்டையும் ஆட்டிட்டு, சரி இப்ப நீ சரின்னு சொல்லிட்ட, இதுல இருந்து நீ பேச்ச மாத்தக்கூடாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி சரி சேர்ந்து போலாம் அப்படிங்கிறப்ப, இப்படிதான் இருக்கணும் குட் பாய் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி இப்ப இருந்து நம்ம ஒரு 7 நாள் கழிச்சு போலாமா, நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ட்ரிப்புக்கு அப்படிங்கிறப்ப, ஸ்கார்லெட் வந்துட்டு ஆல் ரைட், எனக்குமே என்னோட விஷயம் எல்லாத்தையுமே செட்டில் டவுன் பண்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆல் ரைட், இதை வந்துட்டு இப்ப நான் பாசிட்டிவா எடுத்துக்கணும், இவ்வளவு மாதிரி ஒருத்தவங்க என் கூட வரது வந்துட்டு நல்லதுதான், நாங்க 2 பேருமே சேர்ந்து போறப்ப எந்த ஒரு பெரிய டேஞ்சரஸும் வந்துட்டு எங்களை நெருங்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா போறப்ப இதுக்கு முன்னாடி ஹீரோ வச்சிருக்க மாதிரியே பிளாக் ஹார்ட்ல இருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு உருவானா இல்லையா, அவ வந்துட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு யார் நீங்க, எதுக்காக உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட ஹார்ட் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுது, யார் நீ அப்படின்னு கேட்டுட்டு அவங்களை அட்டாக் பண்ண போறா. ஏன்னா இவகிட்ட இருக்கிற அதே ஹார்ட் தான் நம்ம ஹீரோ கிட்டே இருக்கு, அதனால அவளுக்கு அப்படி ஃபீல் ஆகுது. இதோட சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல இந்த மாதிரி ஹீரோ அந்த பொண்ணை மீட் பண்றதுக்கு முன்னாடி நடந்ததை வந்துட்டு காமிக்கிறாங்க. அப்ப அந்த பிரஸ்கன் இருந்துட்டு லாய்டு அவன் வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் வந்துட்டு பேர்லி தான் சர்வைவ் ஆயிருக்கேன். உண்மையிலுமே ஜீனியஸ் அப்படிங்கிற வார்த்தை அந்த மாதிரி மான்ஸ்டருக்கு தான் பொருந்தும். சைல்டு உண்மையிலுமே உன்னை நான் கரெக்டான டைம்ல அவைக்கன் பண்ணல அப்படின்னா இந்நேரம் அவங்கிட்ட வந்துட்டு நான் மாட்டி இருந்திருப்பேன். சைல்டு நான் பேசுறது கேக்குதா அப்படிங்கிறப்ப 2-3 தடவை கூப்பிட்டாதான் அவ திரும்பி பாக்குறா. அவளை வந்துட்டு நான் ரொம்ப அவசரப்பட்டு அவைக்கன் பண்ணதுனால அவளை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியல போல. என்னோட ஆர்டரை வந்துட்டு இவ கேட்க மாட்டேங்கிறா. பட் அவ எனக்கு காயப்படுத்தல, ஒபீடியன்ஸில் இருந்துட்டு இன்னும் ஒர்க் ஆகுது போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு ஞாபகம் இருக்கா, நீ கண்ணை திறக்கிறப்ப ஒரு இடத்துல வந்துட்டு இருந்தல, அந்த இடத்துக்கு நீ மறுபடியும் போயிட்டு அந்த ஹார்ட்டை வந்துட்டு நீ எடுத்துட்டு வரணும், உன்னால அதை பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப சரின்னு தலையாட்டுறா. நீ சீக்கிரம் வந்துருவல அப்படிங்கிறப்ப சரின்னு தலையாட்டுறா. ஆல்ரைட் அப்படின்னா இப்ப அதை எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஸ்கன் ஒரு இடத்துக்கு கை காமிச்சா, இந்த பொண்ணு ரெண்டு வேற ஒரு இடத்துக்கு கை காமிச்சு போயிட்டு இருக்கா. இவ ரெண்டு எங்கடா போறா அப்படின்னு நினைக்கிறப்ப ஆக்சுவலா ஹீரோ வர டைரக்ஷன் நோக்கி தான் அவ போறா. ஏன்னா அந்த சைட்ல இருந்து ஹீரோட பிளாக் ஹார்ட்ல இருந்து வர எனர்ஜியை வந்துட்டு இவ ஃபீல் பண்ணி தான் போயிட்டு இருக்கா. ஆல்தோ ஃபாதர் என்ன வேற இடத்துக்கு போக சொல்லியிருந்தாலும் அந்த டைரக்ஷன்ல ஏதோ ஒண்ணு ஃபெமிலியரா ஃபீல் ஆகுது. என்னோட ஹார்ட் இருந்துட்டு பயங்கர வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. என்ன ஃபீலிங் இது, இது வந்துட்டு நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ போய் என்கவுண்டர் பண்ணிட்டு, யார் நீ, ஏன் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போயிறப்ப ஹீரோ அப்படியே நின்னுட்டு இருக்கானா. அப்ப இந்த ஸ்கார்லெட் இருந்துட்டு இடியட் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்றப்ப அவளோட அந்த உருமாறின உடம்போட டென்டகல்ஸ் எல்லாமே பத்தி எரிய ஆரம்பிக்குது. ஸ்கார்லெட் கொஞ்சம் சுயநினைவுக்கு வா, உனக்கு என்ன சாகிறதுக்கு ஆசையா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சாரி என்னோட ஹார்ட் வந்து திடீர்னு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறப்ப அந்த சைடு அந்த பொண்ணு நின்று ரீஜெனரேட் ஆயிட்டா. ஸ்கார்லெட் நின்று இவ எந்த பொண்ணு இப்படி இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ மனசுக்குள்ள லாய்டு மென்ஷன் பண்ண அந்த பிரஸ்காராவோட கைமேரா வந்துட்டு இதுதானா, எதுக்கு இது வந்துட்டு இங்க இருக்கு, ஒருவேளை என்கிட்ட இருக்கிற இதயத்தை இது திரும்பி வாங்கிட்டு போக வந்திருக்கா, இது ஜியானையே ஒரு செகண்ட்ல கொன்றுச்சு அப்படின்னா அந்த கிராண்ட் மெஜிஷியன் லாய்டே இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சர்வைவ் ஆயிருக்காரு அப்படின்னா என்னால இதை பண்ண முடியுமா, இல்ல ஸ்கார்லெட்டுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அதனால இதை நான் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவனோட ஆர்மரை வந்துட்டு போட்டுக்கிறான், வெப்பனே வெளியே எடுத்துறான். அப்ப அவர்ன்ட்டு ஒரு பெரிய டென்டகளை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றப்ப ஹீரோ வந்து அதை பிளாக் பண்ணிடுறான். இன்னொரு டென்டகளை வச்சு பின்னாடி ஹீரோ அட்டாக் பண்றப்ப ஹீரோ வந்து அதையுமே இருந்துட்டு பிளாக் பண்ணிடுறான். அப்புறம் மறுபடியும் நல்லா பிளாக் பண்ணிட்டு இவளோட அட்டாக் இருந்துட்டு அவ்வளவு கன்வென்ஷனலா இல்ல. அது மட்டும் இல்லாம இவளோட அட்டாக் எல்லாமே அந்த கைமேரா ஓவரை விட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த எலிக்சரை வச்சு என்னோட இன்டர்னல் எனர்ஜி மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணாம இருந்திருந்தேன் அப்படின்னா இந்நேரம் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். நல்ல வேலையா செல்கரஸ் வந்துட்டு என்னோட ஆர்மரை வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் வெயிட் கம்மியா மாத்தி தர சொன்னேன், இப்ப என்னால ஸ்பீடா மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கப்ப ஸ்கார்லெட் ரெண்டு கொஞ்சம் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக் வச்சு அந்த பொண்ணு ரெண்டு அட்டாக் பண்றா. அந்த பொண்ணு ரெண்டு அவளோட கையை வச்சு அதை ஃபுல்லா தடுக்கலான்னு பார்த்தாலும் அவளுக்கு வந்து அது வலியை தருது. ஸ்கார்லெட் ரெண்டு அது கொஞ்சம் உனக்கு வலிக்குது தானே, ப்ராபபிலி ரொம்ப சூடா கூட இருக்கலாம், உங்ககிட்ட இருந்து மேஜிக்கை வந்துட்டு தாக்கு பிடிக்கக்கூடிய அந்த மேஜிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. நீ வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த மேஜிக்கை நியூட்ரலைஸ் பண்ணிடலாம், பட் என்னோட மேஜிக் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷல். என்னோட மேஜிக்கு எதிராக நார்மல் மேஜிக் ரெசிஸ்டன்ட் வேலையே செய்யாது. ஏன்னா அதுக்குள்ள என்னோட ஓனான சீக்ரெட்டான மேஜிக்கை வந்துட்டு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நீ வந்துட்டு சாம்பலாக வேணாம் அப்படின்னு ஆசைப்பட்ட அப்படின்னா அமைதியா அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பவே அவர் வந்துட்டு அட்டாக் பண்ண வந்துடுறா. ஹீரோ வந்துட்டு ஸ்கார்லெட்டை காப்பாத்திட்டு முன்னாடி பண்ண ஹெல்ப்புக்கு வந்துட்டு இது சரியா போயிருச்சு தானே அப்படின்னு கேட்டுட்டு மனசுக்குள்ள ஒரு நிமிஷம், இது வந்துட்டு ஜியான் யூஸ் பண்ண 100 ஸ்டெப்ஸ் மிஸ்டிக் ஃபிஸ்ட் ஆச்சே, லாய்டு இருந்துட்டு இவ ஜியானோட ஹார்ட்டை சாப்பிட்டதா வந்துட்டு சொன்னாரு. டோன்ட் டெல் மீ இவ எதை சாப்பிடறாலோ அவங்களோட பவரை வந்துட்டு இவளால அப்சர்வ் பண்ணிக்க முடியுமா, உண்மையுமே இவ வந்துட்டு ஒரு டேம் மான்ஸ்டர் தான் அப்படின்னு நினைக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.